182 കയറിയാണ് സാർ. பால் வாங்கிட்டு வந்துடுறோமா? சரி. நல்ல கௌரி. சரி சார். நீங்க நல்லி தானே? வண்டி விட I've been tolerating you for so long. Amod. Sir. Problem is your language. I will take care of it. உன்னை சொல்ல வைப்ப முடியுமான்னு நான் பார்க்கிறேன். சிரிப்பு வருதா? 4 மணி நேரமா டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். வேண்டாம் சிரிக்கா. ஏன் ஒதுக்கிறவன் நிறுத்தினீங்க? கொலை பண்ணுங்க. கொலை பண்ணுங்க. முடியல. உங்களால முடியல. கொடுங்க. அந்த குப்பியை கொடுங்க. என்ன நானே தற்கொலை பண்ணிக்கிறேன். பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். என்ன பண்ணா சரி. மேஜர், முருகன்டையும் நளினியுடையும் மெடிக்கல் ரிப்போர்ட் ஆனது. டேய், நீ பேசவில்லைன்னா உன் பொண்டாட்டி வச்சு பேச வைப்பேன். நீ திருப்பதி போய் விவாகம் பண்ணி விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் சொன்னா கல்யாணம் பண்ணானே? யார் சொன்னா? This is positive, Major. எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் சொன்னா அவளை கல்யாணம் பண்ணானே? யார் சொன்னா அவன் பொண்டாட்டின்னு? அவன் பொண்டாட்டி இல்லைன்னா வயத்துக்குள்ள இருக்கிற கொண்ட கப்பை ஏறான். உன்னை சொல்ல வைப்பேண்டா. சார், ஒரு மினிட். சார், he will speak. Give me a chance. No, തന്റെ കമാൻഡോ മുറിയൊന്നും എടുക്കല്ലേ. We are not supposed to manhandle. I know, sir. Leave to me. All right, sir. Hey, Indri, உள்ள வா. உள்ள வா. സർ, ഇയാൾ ഇങ്ങനെയൊക്കെ പെരുമാറിയ നമ്മുടെ ഇൻവെസ്റ്റിഗേഷനെ ബാധിക്കും. Then നമ്മൾ എന്ത് ചെയ്യും? He is not talking. சொல்லு. இல்லையா கடவுள்கிட்ட சொல்ல சொல்லு. 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 ஏன் அந்த பொம்பளை போட்டு அடிக்கிற? சொல்லு. இதுக்கு அவளை சித்திரவதை பண்றேன். நிப்பாட்டு சொல்லு. உனக்கு என்ன தெரியணும்? உங்களுக்கு என்ன தெரியணும்? நிப்பாட்ட சொல்லு. நான் பேசுறேன். நிப்பாட்ட சொல்லு. அடிக்கிறேன். சிவோடு நிறுத்தாம சொல்லு. சொல்லு.
Yes. वो बोलना शुरू किया है. Thank you, Shanti. Thank you very much. It's okay, sir. நான் எல்டிடியோட எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட். இன்டெலிஜென்ட் குரூப்ல இருந்தோம். நாங்க 4 பேரும் ராஜீவ் காந்தியை கொல்றதுக்காக யாழ்ப்பாணத்துல ஒன்று சேர்ந்தோம். நானும் சிவரசனும் பேபி சுப்பிரமணியமும் எங்களோட இந்தியன் சப்போர்ட்டர் முத்துராஜும். நான் முதலே வந்துட்டேன் பிப்ரவரி மாதம். அதுக்கு பிறகு சிவரசங்க வந்தார். ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சு போட்டு தனுவையும் சுபாயும் கூட்டி வரதுக்கு இலங்கைக்கு திரும்பி போனாரு. ஆபரேஷனுக்கு போறதுக்கு முதல் கரும்புலியான தற்கொலை போராளியோட எங்களோட தலைவர் ஒரு விருந்து வச்சு அவர்களோட போட்டோ எடுக்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அதுக்காக தனுவும் தலைவரை சந்திச்சா தலைவர் தனுவுக்கு எங்களோட போராட்டத்தை பத்தி விளக்கம் கொடுத்தவர். இது முக்கியமான திட்டம். எங்கட மக்களுக்காக ஒரு பெரிய வரலாற்று கடமையை நீ செய்ய போறாய். வீரமரணமான மாவீரர்கள் வரிசையில் ஒன்ற பேரு முதலிடத்தில் இருக்கும். இனி நீ இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிள்ளையாயிருப்பாய். இனி ஒன்று அம்மா அப்பாவுக்கு நீ மட்டும் பிள்ளை இல்லை. இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு போராளியும் அவரோட பிள்ளையாயிருப்பான். நீ எந்த சங்கடமும் இல்லாம இலக்கு நோக்கி போ. நாங்க எல்லாரும் உனக்கு பின்னால வந்துட்டு இருப்போம். பாரம்பரியமும் தனது அடையாளமும் உள்ள எங்களுக்கு இங்க மாறி மாறி வர சிங்கள அடக்குமுறையாளர்களோட கொடுமைகளை எதிர்த்து நிற்கிறது மாத்திரமில்ல, புறசக்திகளோட அடக்குமுறைகளுக்கும் திருப்பி அடிப்போம் என்று சொல்றதுக்கு தான் இந்த மிஷன். IPKF கப்பலில் வச்சு சயனைடு கழிச்சு மறிக்கேண்டி வந்த எங்கட மாவீரர்களோட வீரத்தியாகம் ஒன்ற மனசில் இருக்க வேணும். தாக்குதல் வெற்றியடைய போற அந்த தேதியை குறிக்கிறதுக்காக நினைவுக்கள் காத்திருக்கு. புலிகளின் தாகம், தமிழீழ தாயகம். சிவராசன் தலைமையில 9 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டவை. மே மாதத்துல நாங்க இவங்க எல்லாரையும் வேதாரண்யத்தில் ரிசீவ் பண்ணிட்டோம். டார்ச் கொடுங்க. சாந்தா, இங்க சேஃபா இருக்கு, வாங்க. சரி என்ன, வரோம். தம்பிண்ணா, இங்க வாங்க. இதுல 5 கிலோ கோல்டு இருக்கு. ஒரு 10-15 லட்சம் தேரும். வேகமா பணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரி, ஏற்பாடு பண்றேன். டிக்சன், வாங்க. நீங்க கோயம்புத்தூர் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரி. திருச்சி சந்தனிட்ட நாளைக்கு என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கரெக்டா கம்யூனிகேஷன் கிடைக்கணும். சரி, ஓகே. சரி. அன்றைக்கு அங்க தங்கி இருந்துட்டு நாங்கள் மெட்ராஸ் வந்தோம். சிவரசனும் சுபை இப்ப எங்க இருக்கே? ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ரகு அண்ணா என்ன பாக்குறதுக்காக பாக்கிநாதன் வீட்டுக்கு வந்தார். அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்ல. தம்பி என்ன இங்க இருக்கே? எனக்கு தெரியாது. வேதனத்திலே உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க? சண்முகம். எப்படி? கோயம்புத்தூர்ல தயாரிச்ச எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் யாழ்ப்பாணம் கொண்டு போறதுக்காக சண்முகத்தின் ஹெல்ப்போட வேதாரண்யத்துல தான் வச்சிருந்தோம்.